பெருமைகள் பல நிறைந்த கீழ்வேங்கை நாடாம் சோழ பெருநிலத்தின் எல்லை கிராமமாக நின்று எங்கள் சோழ வேந்தர்கள் அறம் சார்ந்த ஆட்சி செலுத்திய போது அந்த சோழ பெருநிலத்தை காக்கின்ற போர் மரபினர்களாக வாழ்ந்த குளமங்கலம் மண்ணை சார்ந்த எங்கள் தாய் தமிழ் சொந்தங்கள் உள்ளிட்ட உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மதிப்புமிக்க தெருமுனை கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய மனிதநேய மக்கள் மருத்துவராக இருந்து எங்களையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் எங்கள் ஐயா மனிதநேய மக்கள் மருத்துவர் மண்ணையின் மாணிக்கம் ஐயா பாரதி செல்வன் உள்ளிட்ட அண்ணன் திருமுருகன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம். உள்ளபடியே ஒரு பெருமித திமிரோடு இந்த இடத்தில் உங்கள் மகன் நான் நிற்கிறேன். ஏன்? இதே குளமங்கலம் பகுதியில் ஐயங்கோயிலில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வரலாற்று பெரும் நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த வரலாற்று பெரும் நிகழ்வை நிகழ்த்தியவர்கள் இந்த குளமங்கலம் பகுதியை சார்ந்த நீங்கள். என்ன வரலாற்று பெரு நிகழ்வு? ஆம், உலகத்தீரே தமிழீழ தேசிய திருநாட்டை உருவாக்குகிற வீர சமர் புரிகிற ஒரு வேளையில் இதோ இந்துமா கடலிலே ஒரு தீபகற்ப தீவிலே நம்முடைய போர் மரபினர்கள் விடுதலை புலிகள் வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். உலகம் அவர்களை கைவிட்டது. எங்கள் குளமங்கலம் ஐயங்கோயிலிலே முகாம் அமைத்து புலிகள் பயிற்சி எடுத்தார்கள். அப்படி பயிற்சி எடுத்த புலிகளுக்கு வாரி கொடுத்த மக்கள்தான் குளமங்கலத்தில் வாழ்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் நீங்கள். ஆம், உலகத்தீரே எங்கள் புலிகள் ஏற்காட்டில் பயிற்சி எடுத்தார்கள், தஞ்சை பெருநிலத்தில் பயிற்சி எடுத்தார்கள், எண்ணற்ற ஊர்களில் பயிற்சி எடுத்தார்கள். ஆனால் குளமங்கலத்தில் பயிற்சி எடுத்த போதுதான் வீர தமிழ் தாய் மாதரசி தன்னுடைய தாலியை தமிழ் தேசிய விடுதலைக்காக எங்கள் புலிகளிடத்திலே கொடுத்தார். இது எங்கள் குளமங்கலத்தின் வரலாறு. நாங்க கொடுத்தோம், எங்கள் முன்னவர்கள் கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட நிலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு போராயிரம் கண்ட இனத்தின் மகன் சீமான் மீண்டும் புலிக்கொடியை தூக்கி களத்தில் நிற்கிறான். நீங்கள் கொடுத்த பொருளாதாரம், நீங்கள் கொடுத்த பணம், தமிழீழ தேசிய திருநாடு உருவாக வேண்டும் என்கிற எங்கள் முன்னோர்கள் கண்ட கனவை சர்வநாசமாக்கி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதன் தலைவர் ஐயா கருணாநிதி. மறுப்பீங்களா? 2009 மே 18 அன்று மதிப்புமிக்க சொந்தங்களே, எந்த விடுதலை போராட்டத்தை விரும்பி அந்த விடுதலை வென்றுவிட வேண்டும் என்று குளமங்கலத்தின் மக்கள் நீங்கள் வாரி கொடுத்தீர்களோ, அந்த போராட்டத்தை நசுக்க சிங்கள பேரினவாத அரசுக்கு பக்கபலமாக உற்ற துணையாக இருந்து தமிழினத்தை காட்டிக் கொடுத்தவர் ஐயா கருணாநிதி. இது வரலாறு, இது வரலாறு. அப்பேற்பட்ட கருணாநிதியின் கட்சி இந்த நாட்டில் வெல்கிறது. ஆனால் இந்த மண்ணின் மீட்சிக்காக களத்தில் நின்று கழகம் செய்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சி குரலாக இருக்கிற நாங்கள் தோற்கடிக்கப்படுகிறோம். நாங்கள் தோற்கவில்லை, தோற்றது மக்களான நீங்கள். நாங்க தோத்தா இருக்கோம். தோத்தவன் எவனுக்காச்சும் கொள்கை விளக்க கூட்டம் போட்டு நடத்துற தெம்பு இருக்கா? நாங்க நிக்கிறோம் பாருங்க. எத்தனை முறை நின்று தோற்றிருக்கோம்? 6 முறை தோற்றிருக்கிறோம். 6 முறை தேர்தல் காலத்தில் தோற்ற ஒரு கட்சி
குளமங்கலத்தின் தெருமுனையில் நின்று கொள்கையை பேசுகிறது என்றால் உலக வரலாற்றில் எங்களுக்கு அமைந்த தலைமையை போல இனி அமைந்தாதான். தமிழீழ தேசிய திருநாட்டிலாவது எங்கள் தலைவர் பெருமாவீரன் பிரபாகரன் பிறந்தார். வீரம் அங்கே கொப்பளித்து நின்றது. தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. எல்லாம் கருணாநிதி, ஈவேரா. கற்பனை செய்து பாருங்கள். உலகத்தீரே பெரியாருக்கு சிலை இந்த பக்கத்தில் இருக்கு. திராவிடர் கழகம் மதிப்பாக இருக்கிற ஊர் இது என்பதை நான் அறிவேன். மதிப்புமிக்க திராவிடர் கழக தோழர்களிடத்திலே நாங்கள் எழுப்புகிற கேள்வி எல்லாம் ஒன்றுதான். எதற்காக இயக்கம் கண்டீர்கள் நீங்கள்? என்ன மாற்றம் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கிறது? சமூக நீதியை திராவிடர் கழகமும் திமுகவும் தான் வளர்த்தது. சத்தியமா நீங்க தான் வளர்த்தீங்களா? நீங்க தான் வளர்த்தீங்களா? அப்படி என்றால் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி கொடியை அந்த கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கிற போது மேலூரிலே ஏற்ற முடியவில்லையே. இது எந்த விதத்தில் சமூக நீதி? இதை கேட்க ஒரு தலைவன் இந்த நாட்டில் இருக்கானா? இந்த சமூக நீதியை தான் நீங்கள் 60 ஆண்டு காலம் பெற்றுக் கொடுத்தீர்களா? எதற்காக ஈவேராவை தமிழர் நீளம் தூக்கி சுமக்க வேண்டும்? என்ன மாற்றத்தை அவர் இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருக்கிறார்? சமூக நீதி கோட்பாடு பேசினார், செயல்படுத்தியதா அவர்களுடைய நீட்சியாக இருக்கிற திராவிட இயக்கங்கள்? சிந்திச்சு பாருங்க. ஆனா இவன் நம்மள சொல்லுவான் பிஜேபியின் பி டீம்னு, சீமான். நீ நம்பாத. உலகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து நிற்கிற ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். அந்த வரலாற்று தலைவனை இவன் எப்படியாச்சும் RSS கூட கொண்டு போய் சேர்த்துறணும்னு முடிவு பண்ணிட்டான். கற்பனை பண்ணி பாருங்க. எதற்காக? ஆரிய பார்ப்பனச்சி தான் நான் பாப்பாத்தி தான் என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாரே பெருமரியாதைக்குரிய பெரியவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். எதுக்கு கொடுத்தாரு அந்த பட்டம்? எங்க ஊருக்கு பக்கத்தில் பிள்ளையார்பட்டியில 190 ஏக்கர் நிலம் இருக்கு. சுவாகா அட்டைய போட்டு வச்சிருக்கிறார். அது எப்படி? கிருஷ்ணசாமி மகன் வீரமணி அவர் பேரில் பதிவாயிருக்கு. அதற்குத்தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டம். நான் கன்னட பாப்பாத்தி தான் என்று திமுறாக சொன்ன முன்னாள் முதலமைச்சர் பெருமரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம். இந்த திராவிட இயக்கங்கள் தோற்று போய்விட்டது. என்ன மாற்றத்தை தமிழர் நிலம் சந்தித்து இருக்கிறது? எதற்காக எங்கள் புலிகள் வீழ்த்தப்பட்டார்கள்? எதற்காக எங்கள் சுதந்திர தமிழீழ தேசிய திருநாடு நிர்மூலமாக்கப்பட்டது? இதை கேட்க ஒரு தலைவன் இந்த நாட்டில் இருக்கானா? ஒரே தலைவன் அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆனா இவன் என்ன சொல்லுவான்? இவன் அந்த கூட்டணிக்கு போயிடுவான், இவன் இந்த கூட்டணிக்கு போயிடுவான். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 6 தேர்தலை சந்திச்சுட்டு தோத்த ஒரு கட்சியின் தூதுவனாக நாங்கள் களத்திலே நிற்கிறோம் என்றால் நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அசாத்தியமானவர்களை சுமந்து கொண்டு தமிழர் என்கிற தேசிய இனம் விடுதலை பெற்றுவிட வேண்டும் என்கிற உயரிய கனவை கொண்டு நிற்கிறவர்கள். இங்கே பறந்து கொண்டிருக்கிற புலிக்கொடி என்பது உலகத்தீரே இது சாதாரணமான கொடி அல்ல. வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த கொடி. இதே குளமங்கலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பறந்த கொடி இந்த புலிக்கொடி. இந்த கொடியை மீண்டும் தமிழர் நிலத்தில் கொண்டு சேர்த்து தமிழர்களுக்கான விடுதலை பெறும் கனவை சுமந்து நிற்கிற மாபெரும் மக்கள் இராணுவம் தான் நாம் தமிழர் கட்சி என்கிற மக்கள் இராணுவம். 21 நாடுகளின் துணை கொண்டு தமிழீழ தேசிய திருநாட்டை நிர்மூலமாக்கிவிட்டு கொக்கரித்தான் சிங்களன் ராஜபக்சே. தமிழர்கள் அவ்வளவுதான் வீழ்ந்து போனார்கள். கருணாநிதியினுடைய பச்சை துரோகத்தினால் தமிழீழ தேசிய திருநாடு நிர்மூலமாக்கி விடப்பட்டிருக்கிறது. இனி அது எழாது என்று கொக்கரித்தார்கள். 2009 மே 18 அன்று
உலகத்தீரே அப்போது ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு போர்க்குரல் எழுந்தது. இலங்கை தீபகற்பத்திலே, இலங்கை தீவிலே வீழ்த்தப்பட்ட புலிக்கொடியை தமிழர்களின் இன்னொரு தாய் நிலமாக இருக்கிற தமிழர் நாட்டில் எங்கள் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் எவன் 2009 அன்று தமிழீழ தேசிய திருநாட்டை நிர்மூலமாக்கினான் என்று சொன்னானோ, ஒரே அடுத்த ஒரு ஆண்டில் 2010 மே 18 அன்று தமிழீழ தேசிய திருநாட்டின் வீழ்த்தப்பட்ட புலிக்கொடியை தமிழர் நிலத்தில் நம் பாட்டி கண்ணகி நீதி கேட்ட மண்ணில் ஒரு வரலாற்று தலைவன் தூக்கி நிறுத்தினான். அந்த வரலாற்று தலைவன் தான் எங்கள் அண்ணன் சீமான். ஏன் நாங்கள் பெருமை பேசுகிறோம் புலிக்கொடியை? எதற்காக புலிக்கொடி சீமானின் கரத்திலே கொடுக்கப்பட்டது? காலமும் பிரசவித்த மகன் சீமான், பிணங்களுக்கிடையே பிரசவித்து வந்திருக்கிற மகன் சீமான், அந்த வரலாற்று தலைவனிடத்திலே காலம் கொடுத்திருக்கிறது புலிக்கொடியை. இந்த கொடியை கொண்டு போய் திமுக கொடியோட அதிமுக கொடியோட சேர்ந்து பறக்க வைக்க முடியுமா? இந்த கொடியை கொண்டு போய் பாஜகவோட காங்கிரஸோட சேர்ந்து பறக்க வைக்க முடியுமா? அந்த கொடிகள் எல்லாம் சாதாரண துணிகள், வர்ண துணிகள், அவ்வளவுதான். இது நம் தொப்புள் கொடி, இது நம் தொப்புள் கொடி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ராசராசன் இதே குளமங்கலத்திலே ஏற்றி மக்களாட்சி நடத்திய கொடி. 12, 20, 15 ஆண்டுகளுக்கு முன்பு திரிகோணமலையிலே நம் உயிர் தலைவர் பெருமாவீரன் பிரபாகரன் தாங்கி பிடித்த புலிக்கொடியை இந்த கழுசலைகளிடத்திலே அடமானம் வைக்க முடியுமா? அதற்காக தான் தனிச்சு நிற்கிறோம், தனிச்சு நிற்கிறோம். உறுதியாக இந்த தேர்தலிலே தனித்துதான் நாங்கள் களத்தில் இருப்போம். இந்த தேர்தல் அல்ல, இனி வரும் அனைத்து தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்துதான் நிற்கும். ஏன்? இழந்த உரிமைகள் அவ்வளவு. குளமங்கலம் என்பது மதிப்புமிக்க சொந்தங்களே, விவசாய பெருமக்கள் வாழ்கிற மதிப்புமிக்க மண். இந்த மண்ணை தி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற தனியார் பன்னாட்டு நிறுவனத்திற்கு கூறு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்த கொடுமையை செய்தவர் யார்? இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற நாசகர திட்டங்களுக்கு இந்த மண்ணை கூறு போட்டு கொடுத்து விட்டார். எங்கள் ஐயா பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் பாரதி செல்வன் போன்றவர்களும், எங்கள் அண்ணன் சீமான் போன்றவர்களும், எங்கள் ஐயா மணியரசன் போன்றவர்களும், எங்கள் அண்ணன் திருமுருகன் போன்றவர்களும், எங்கள் அண்ணன் ஏகநாதன் போன்றவர்களும், எங்கள் தம்பி அரவிந்தன் போன்றவர்களும் களத்தில் நின்று போராடி போராடி வீர சமர் புரிந்து இந்த மண்ணை காத்திருக்கிறோம் நாங்கள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க கருணாநிதி மயம் உங்களுக்கெல்லாம் தலைவர்னு. உங்களை காட்டிக் கொடுத்த புரோக்கர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஏன்? தனியார் பன்னாட்டு நிறுவனத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. உங்க குளமங்கலத்தில், உங்க முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணில், இந்த மண்ணின் மகத்தான மகன் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கபடி வீரர் அன்பிற்கினிய அண்ணன் சகோதரன் மாரிமுத்து போன்றவர்கள், ஐயா புண்ணியமூர்த்தி தென்கொண்டார் போன்றவர்கள் வாழ்கிற இந்த மண்ணில் மிகச்சிறந்த கபடி வீரர், அவருக்கான உரிய அங்கீகாரத்தை இந்த தமிழர் நாடு, தமிழர் அரசு பெற்றுக் கொடுத்திருக்கா? செஞ்சிருக்கா? இல்ல. ஆனால் இந்த மண்ணை கூறு போட்டு வித்தார் ஸ்டாலின். கேட்க நாதி இல்லை. நாங்கள் கிளர்ந்தெழுந்தோம், புரட்சி செய்தோம், போராடினோம். மண்டியிட்டது அரசு. திலகர் திடலிலே தமிழ்நாட்டு மக்களிடத்திலே, சோழ பெருநிலத்தின் மக்களிடத்திலே, தஞ்சை மக்களிடத்திலே கருணாநிதியின் மகனை மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் சீமானின் பிள்ளைகள் நாங்கள். எப்படி? என் நிலத்தை காட்டி கொடுத்து விட்டு நாங்கள் செய்த புரட்சியின் விளைச்சலாக பயந்து போய் நான் தெரியாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், இனிமே நான் வந்துட்டு அந்த திட்டத்துக்கு ஆதரவு தரமாட்டேன்ட்டு அந்தர்பல்ட்டி அடிக்க வைத்தவர்கள் நாங்கள். அதிகாரத்தில் இல்லாத சாமானியர்கள் நாங்கள். நாங்க என்ன பெரிய மிட்டா மிராசுகளா? ஐயா பூண்டி வாண்டையார் ஐயாவை போல பெரும் செல்வந்தர்களா? பஞ்ச பராரிகள் நாங்கள். எங்களுக்கு அடங்கினார் கருணாநிதியின் மகன். அடக்கி ஆள்வோம். எதிர்காலத்தில் திராவிடத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவோம்.
அதுக்கு தான் தனிச்சு நிற்கிறோம், தனிச்சு தான் நிற்போம். எங்க தம்பி மார்ட்டின் சொன்னாங்கல்ல, இந்த இடத்துல எங்களுக்கு 247 வாக்குகள் விழுந்திருக்கிறது. எவனையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. உன் மகனா இருப்பான், உன் தம்பியா இருப்பான், உன் கூட கருணாநிதி கூட்டத்துக்கு கூப்பிட்டா, ஸ்டாலின் கூட்டத்துக்கு கூப்பிட்டா வருவான், உன் கூட தான் இருப்பான். குளமங்கலத்தில் கட்சியா கிடையாது, ஆனால் 246 ஓட்டு. காரணம் என்ன? மான தமிழ் மக்களினுடைய வீர விந்தணுக்களில் பிறந்த தூய தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் வாழ்கிற மண் இது. திராவிடத்தின் இறுதி அத்தியாயத்தை அந்த 246 பேரும் எழுதுவான், எழுதி காட்டுவோம். வர்ற சட்டமன்ற தேர்தலிலே குளமங்கலம் ஊராட்சி நாம் தமிழர் வசமாகும், ஆக்குவோம். எப்படிலாம் கேட்காதீங்க. 246 பேர் எப்படி ஓட்டு போட்டான்? அவனை யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? எல்லாம் அறிவு புரட்சி. சீமான் என்கிற வரலாற்று பெருந்தலைவன் தமிழ் சமூகத்திடத்தில் ஏற்படுத்தி இருக்கிற அறிவு புரட்சி. ஆனா வெட்கமில்லாமல் திராவிடம் பேசிக்கொண்டு திரிகிறீர்களே, இது எந்த விதத்தில் ஆறாம்? இந்த மண்ணிலே யார் திராவிடன், யார் திராவிடன்? உங்களுக்கு முன்னால் பேசிக்கொண்டிருக்கிற நான் பிறப்பால் ஒரு தெலுங்கன். இந்த ஒருத்தநாடு மண்ணினுடைய மகத்தான வேட்பாளராக நிற்கிற என்னுயிர் அண்ணன் திருமுருகன் தமிழ் தேசிய இனத்தின் மகன். இடையில எவன்டா திராவிடன்? நான் தெலுங்க. எங்க அண்ணன் திருமுருகன் தூய தமிழ் தாயின் மகன். எங்கள் அம்மா ராமலட்சுமியும் ஆசிரியர் ஐயா சதாசிவம் அவர்களும் பெற்ற வீர திருமகன். அதுவும் ஆம்லாப்பட்டுல தியாகி ஆறுமுகம் களமாடிய மண்ணின் மகன். ஒருத்தநாடு சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக காலத்தில் நிற்கிறார். இடையில எவன்டா திராவிடன்? சத்தியமா நான் சொல்றேன், நான் தெலுங்க. உங்களால் நம்ப முடியல. என் தாத்தன் தான் ஈவேரா. என் தாத்தன் ஈவேராவை தலைவனா ஏத்துக்கிட்டு திண்டாடி தெருவில் நிற்கிறீங்க. என் தாத்தன் தான் ஈவேரா. ஈவேராவின் பேரன் நான் சொல்கிறேன். ஈவேராவின் வாரிசுகளுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, மான தமிழ் தாயின் மக்களே, நீங்கள் வாக்கு செலுத்தாதீர்கள். எதுக்கு அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும்? என்ன கிழிச்சிருச்சு திராவிடம் இந்த மண்ணில்? யார் திராவிடன்? இந்த கேள்வியை பல இடத்திலே என்னுயிர் தலைவன் சீமானை எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். ஒருத்தண்டையும் பதில் கிடையாது. கல்யாணம் தான் திராவிடம் பாரு ஐயா ஸ்டாலின், மண் தான் திராவிடம் பாங்க மரியாதைக்குரிய அம்மா கனிமொழி அவர்கள். సత్యమే నేను చెప్పాను. నా తెలుగోడే. మా తాత ఈ స్టేట్ తోడ ఫస్ట్ చీఫ్ మినిస్టర్ వామాందూరు రామస్వామి రెడ్డి గారు. ఆయన తోడ మనముండే నేను ఇక్కడ పక్కన ఉండాయి కాదు చిన్నపన్నాపూర్, పర్త్యపార్ కోయిల్కి పక్కన ఉండే చిన్నపన్నాపూర్, అక్కడ ఉండారు కాదు మిరాసు முத்துரெட்டியாரு. ஐனத்தோட மனமுண்டே நானு. வணக்கத்திற்குரிய குளமங்கலத்திலே வாழ்கிற தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தாத்தா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் பேரப்பிள்ளை நான் சொல்றேன். என் பங்காளி ஈவேராவின் வாரிசுகளை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்துங்கள். இந்த சின்னப்பண்ணாப்பூர் இருக்குல்ல, சின்னப்பண்ணாப்பூர், அந்த மண்ணுடைய பெரு விவசாயி ஐயா பெரு மரியாதைக்குரிய முத்துரெட்டியாரின் பேரன் நான் சொல்றேன். எங்க அம்மா பிறந்தது சின்னப்பண்ணாப்பூர் தான். இந்த இருக்கு கீழ்வேங்கை நாட்டில் தான் வருது. நான் சொல்றேன். ஆனா நீ ஏமாந்து போய் திராவிட பட்டத்தை தூக்கி சுமக்கிற, சூத்திர பட்டத்தை விட்டொழித்து விட்டு திராவிட பட்டம் உனக்கெதற்கு? உனக்கெதற்கு? எல்லாம் சர்வநாசம் இந்த திராவிடத்தால். இந்த திராவிடத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த போகிற இசம்தான் சீமானிசம். நாங்கள் வெல்வோம், உறுதியா வெல்வோம். தமிழ் தேசிய இனத்தினுடைய ஆன்மா வாழ்ந்து கொண்டிருக்கிற குளமங்கல மண்ணிலே, சிந்தாமணி மாரியம்மன் கொலுவிற்றிருக்கிற மண்ணிலே, அதன் எதிரில் திருக்கோயிலின் எதிரிலிருந்து உறுதியாக்குறோம். உறுதியாக தமிழ் சமூகத்தின் மக்கள் நாங்கள் வெல்வோம். ஏன் வெல்லணும்? எல்லாத்தையும் முடிச்சுட்டான், நமக்குன்னு ஒண்ணுமே இல்லை, சர்வநாசம் பண்ணிட்டான். விவசாயம் நீங்க பண்ண முடியாது, விவசாயம் நீங்க பண்ணவே முடியாது. எங்க தங்கச்சி எழிலரசி சொன்னாங்கல்ல, டாஸ்மாக் கிடங்கு குளிரூட்டப்பட்ட கிடங்குகளாக கட்டப்பட்டு இருக்கிறது திராவிட திருவாளர்களின் ஆட்சிகள்.
ஆனால் நாம் வெம்பாடுபட்டு உழைக்கிற நெல்மணிகளை இந்த குளமங்கலத்திலே பாதுகாத்து வைக்க ஒரு குளிர்பதன கிடங்கு இந்த திராவிட திருவாளர்களால் கட்டப்பட்டு இருக்கிறதா? ஆனா என்ன பண்ணிருக்கான்? போட் கிளப்ல முரசொலி மாறனுக்கு பல அடுக்கு மாளிகை. யாரா நீங்கெல்லாம்? யார் நீங்க? எவ்வளவு சொத்து உங்களுக்கு? எவ்வளவு சொத்து? திராவிடத்தின் பெயரால் வல்லத்திலே பல நூறு ஏக்கர் சொத்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒருத்தநாடு பேருந்து நிலையத்துக்கு எதிரே உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சூத்திர பட்டத்தை எங்கள் மீது சுமத்தி விட்டு அதற்காக அந்த பட்டத்தை போக்குகிறோம் என்று சொல்லிவிட்டு திராவிட பட்டத்தை தமிழ் சமூகத்தின் மீது எதற்கு சுமத்தினீர்கள்? இந்த சூத்திர பட்டமும் எங்களுக்கு வேண்டாம், திராவிட பட்டமும் எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் தமிழர்கள், தமிழ் தேசியர்கள், நாங்கள் கிளர்ந்தெழுந்து எங்கள் மண்ணை நாங்களே ஆண்டு கொள்கிறோம் என்கிற பெருவெடிப்பின் பெருவெளிச்சம் தான் நாம் தமிழர் கட்சி. அதன் தலைவன் எங்கள் உயிர் அண்ணன் சீமான் அவர்கள். எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே மதிப்புமிக்க சொந்தங்களே எல்லாம் வீழ்ந்து போய்விட்டான். நாம் தமிழர் கட்சியும் தமிழர்களும் அதிகாரம் பெறவே கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு நடிகனை களத்தில் இறக்குவான். நீங்க எழுதி வச்சுங்க. 2031 சிவகார்த்திகேயனை இறக்குவான். போன முறை கமலை இறக்குனான், இந்த முறை ஒரு நடிகரை இறக்கியிருக்கான். ஏன்? தமிழர்கள் அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது. அந்த எதுனா பேசுறாம்னே விளங்காத அந்த டார்ச் லைட்டை உடைச்ச ஏகாம்பரம் ஒரு கர்மாந்திரத்துக்கு யூஸ் இல்லாம மறுபடியும் கோபாலபுரத்தில் வாட்ச்மேன் வேலை பார்க்க போயிட்டு நாங்கள் எளிய மக்கள் உழைத்து வைத்திருந்த வாக்கு வங்கியை அபகரிக்கிற வேலையை இந்த கமல போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏஜென்ட் இப்ப எங்க போய் நிற்கிறாரு? ஆனா வந்தப்ப என்ன சொன்னாரு? அத்தா தாண்டி டார்ச் லைட் எடுத்து எப்படி அடிச்சு உடைச்சாரு? இது திராவிட சூழ்ச்சி. தேர்தல்களில் காலங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நாட்டில் ஒரு நடிகனை களமிறக்கும் திராவிடம். இப்ப அந்த தம்பி ஒரு பையன் இப்ப வந்திருக்கான். வெறும் வந்துட்டு பனையூர் பங்களாக்குள்ள இருந்துகிட்டு தான் அரசியல் பண்ணுவான். இந்த மாதிரி தெருவில் நின்று கொள்கையை பேச முடியாது. சாதாரண எளிய மகன் நான், தெலுங்கன். நானே நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன் என்றால் மான தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள், வீர தமிழச்சியின் பேராண்மையிலே கருவான நீங்கள் கேடுகட்ட திராவிடத்தில் எதற்கு கரைந்து போகிறீர்கள்? இது தமிழர் நிலம். தமிழர் நிலத்தில் குளமங்கலத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கு இல்லாத உரிமை கருணாநிதி மயனுக்கு எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? என் சொந்தக்காரன் தான் கருணாநிதி. நீ நம்ப மாட்ட. எவன் நல்லா தமிழ் பேசுறானோ அவனை எல்லாம் உன் சொந்தக்காரன் நினைச்சுக்குவேன். எவன் சொந்தமா உனக்காக வேண்டி நெஞ்சு வெட்டிக்க உப்பு பூக்க கத்துறானோ அவனை ஆம கரிம்ப அரிசி கப்பலும்ப அவனை தரக்குறைவா பேசுவேன். ஆனால் அவன்தான் உலகத்தீரே இந்த நாட்டில் ஈவேராவின் வாரிசுகள். ஏன் ஈவேராவே செய்ய முடியாத மாற்றத்தை நிகழ்த்தியவன் அரணையூர் கண்டெடுத்த அடங்கா பெருநெருப்பு அண்ணன் சீமான் அவர்கள். அப்படி என்னப்பா சீமான் மாற்றத்தை பண்ணிட்டாரு? இதனால் வளைரும் உலகத்திலே வெறும் சடங்கு சம்பிரதாயத்திற்காக பெண்களை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்த இந்த திராவிட ஆரிய கட்சிகளுக்கு மத்தியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் அனைத்திலுமே சரி சமமாக ஆணுக்கு நிகர் பெண் அல்ல, ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று உணர்த்தும் விதமாக 117 இடங்களில் பெண்களையும் 117 இடங்களையும் ஆண்களையும் நிறுத்தி களத்தில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியவன் எங்கள் தலைவன் என்னுயிர் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். திமுக பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குமா? சொந்த கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய சகோதரிகளினுடைய இடுப்ப கிள்ளுவான் திமுக காரன். இது வரலாறு. தாம்பரம் காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு. நான் சொன்னா பொய்யும்ப வழக்கு போட்டிருக்காங்க. போய் பார். இடுப்ப கிள்ளுவான். யார? தன் சொந்த கட்சியின் சகோதரிய
ஆனால் உலகத்தீரே, இந்த தமிழர் நிலத்தில், ஏன் தெற்காசிய பிராந்தியத்தில் எந்த கட்சியும் செய்ய முடியாத, செய்ய தவறிய வரலாற்று பெருநிகழ்வை, பெண்களுக்கு சம வாய்ப்பை கொடுத்த தலைவன் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான் அவர்கள். ஏன் அவன் அண்ணாவையோ கருணாநிதியவோ எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. ஈவாயராவையோ அண்ணாதுரையவோ பார்த்து அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. மாறாக பெண்ணையும் மண்ணையும் உயிரென நேசித்த பெருமாவீரன் பிரபாகரனின் தம்பி எங்கள் அண்ணன் சீமான். எப்படி தமிழீழ தேசிய திருநாட்டில் அந்த நாட்டின் விடுதலைக்காக களத்திலே நின்று வீர சமர் புரிந்தார்களோ, நம் அக்கா தங்கைகள் அங்கையர் கண்ணியும் இசை பிரியாவும் போல தமிழர் நிலத்தில் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுத்து ஒரு மாபெரும் யுக புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவன் தான் எங்கள் தலைவன் அண்ணன் சீமான். திமுகவுக்கும் பெண்களுக்கு கொடுக்கும். யாருக்கு கொடுக்கும்? அக்கா கனிமொழிக்கு கொடுக்கும். அது என்ன பண்ணும்? திங்க தெரியாம தின்னுவிட்டு திருட்டுக்கோழி பிடிச்ச மாதிரி ஊழல் பண்ண தெரியாம பண்ணிவிட்டு பல லட்சம் கோடிய ஆட்டையை போட்டுட்டு மாஸ்கோல போய், எப்பா திராவிட திருவாளர்களை அங்கங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். ஏய், கும்முடி பூண்டிக்கு கீழே வந்தீங்கன்னா நரேந்திர மோடி கெட்டவன், அயோக்கியன். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உலகத்தின் தலை சிறந்த தலைவர், இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற எங்கள் நரேந்திர மோடின்னு நான் சொல்லலடா. உங்க கருணாநிதி பெத்தெடுத்த குத்து விளக்கு ராசாவினுடைய இதயத்து சிம்மாசனத்திலே வீற்றிருக்கிற மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி எங்க போய்? மாஸ்கோல போய் உலகத்தின் தலை சிறந்த தலைவர் எங்கள் பிரதமர் மோடிங்கிறான். ஆனா வெக்கம் இல்லாம இங்க வந்து நின்றுட்டு ஆரிய சனாதனத்தை வீழ்த்துவோம், பாசிசத்தை வீழ்த்துவோம். எங்க? ஒருத்தநாட்டு பஸ் ஸ்டாண்ட்ல. ஏண்டா எத்தனை வருஷமாடா வண்டி ஓட்டுவிய? அங்க டில்லிக்கு போனா மொத்தமா சரண்டர் ஆயிடுறது. ஐயா குருவேன்னுட்டு கதவை அடைச்சிக்கிட்டு கீழே விழுந்து முண்டு மண்டி போட்டுக்கிறது. மாஸ்கோவுக்கு போனா பாராட்டி பேசுறது. டிஆர் பாலு அமித்ஷாவை பார்த்தா அப்படியே சாஷ்டாங்கமா உளுந்து கும்பிடுறது. ஆனா இங்க வந்தீங்கன்னா, ஏய் பாத்தியா எங்க ஸ்டாலின் பண்ணதை பாத்தியா? எப்படி எப்படி பாய்ந்து அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி, தலைப்பு எழுதுவான் முரசொலியில. ஆனா கதவை சாத்திக்கிட்டு வடிவேல் மாதிரி வெள்ளக்கொடையை தூக்கிட்டு திரிவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஊடகங்கள்ல இந்த விடுதலை, இந்த முரசொலி, இந்த தீக்கதிரு, இந்த ஈர வெங்காயம், திருவிழா கடையில சொம்பு திருடி இவெல்லாம் எழுதுறது பாத்தீங்கன்னா அப்படியே ஜோசப் ஸ்டாலின் மாதிரி அப்படியே வர்ணனை கொடுக்கிறது. ஒரு வெங்காயமும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆரியம் பெற்று போட்ட கள்ள குழந்தை தான் திராவிடம். ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் வேட்டு வைக்க வந்திருப்பதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தின் மகன்தான் எங்கள் அண்ணன் திருமுருகன். அவனைத்தான் களத்தில் நிறுத்தியிருக்கோம். திறந்த வெளி சவால். முன்னாள் அமைச்சர் பெருமரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எதிர்முகாமில் உட்காரட்டும். அவர் எந்த அதிமுக எங்களுக்கு தெரியல, உட்காரட்டும். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய சேர்மன் அண்ணன் சேகர் அவர்கள், அவரும் உட்காரட்டும். சாவு வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் சக்கர வண்டியில வர்ற எங்கள் ஐயா எம்ஆர் அவர்கள், பின்னையூர் கண்டெடுத்த பிதாமகன் அவர்கள், அவரும் ஒரு இடத்துக்கு வரட்டும். தமிழ் தேசிய இனத்தினுடைய மகன் பெருமாவீரன் பிரபாகரனின் தம்பி, சீமானின் தம்பி, ஆம்லாப்பட்டு கண்டெடுத்த அருந்தவ புதல்வன் எங்கள் மகன் திருமுருகனையும் அனுப்புறோம். திராவிடம்னா என்ன, மார்க்சியம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, என்னென்ன இசம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் எல்லா இசத்தையும் பேசுவோம். எங்கள் வேட்பாளரை நீ தர்க்க ரீதியா வென்றுட்ட, தேர்தல் காலத்தை விட்டு நாங்க போறோம்டா, நாங்க போறோம், சத்தியமா போவேன். எங்க ஐயா எம்ஆர் பேசணும், வணக்கத்திற்குரிய ஐயா போற்றுதலுக்குரிய அண்ணன் வைத்தியலிங்கம் பேசணும், பேசணும். கனிம வளம் பாதுகாப்புன்னா என்ன, நீர்வள பெருக்கம்னா என்ன, நிலவள பெருக்கம்னா என்ன, ஆற்றை பாதுகாக்கணும்னா என்ன, மலையை பாதுகாக்கணும்னா என்ன, கனிம வளங்களை பாதுகாக்கணும் என்ன, காடை பாதுகாக்கணும்னா என்ன, பள்ளி குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் என்ன என்ற அரசியலை அவர்கள் பேசணும். அனைத்து அரசியலையும் எங்கள் தலைவன் பெற்றெடுத்த திருமுருகன் பேசுவார். எங்களை தர்க்க ரீதியா வென்றுட்டு தேர்தல் களத்துக்கு வா. பணத்தின் துணையோடு வெல்கிற கருங்காலிகளே, தத்துவ புரிதலோடு நிற்கிற எங்களை உங்களால் ஒருபோதும் வெல்ல முடியாது.
அதை உணர்ந்து கொண்டு இந்த முறை ஏமாந்துராதீங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, நம்மளை சுத்தி பிரச்சனை. இந்த தேர்தலையும் எங்க அண்ணன் என் தம்பி அரவிந்தன் சொன்ன மாதிரி கச்சத்தீவை மீட்க போறேன்னு கருணாநிதி மகன் துண்டறிக்கையில எழுதி கொடுப்பார். நம்பாத. எத்தனை வருஷமாடா கச்சத்தீவை மீட்பீங்க? அந்த கச்சத்தீவு பறிபோனப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கயவன் யாரா? இந்த கருணாநிதி தானே. இதை கேட்பீர்களா திராவிட கழகத்தின் தோழர்களே, நண்பர்களே? ஆனால் இழந்த பெருநிலத்தை இந்திய பெருநிலத்தோடு மீட்க வேண்டும் என்று சொல்கிற சீமான் பிரிவினைவாதி. கொடுத்ததுதான், அதை கேட்க கூடாது என்று சொல்கிற ஸ்டாலினும், ஆரிய சனாதன சக்திகளாக இருக்கிற மோடியும், அந்த ஆரிய கவுல் பாப்பான் ராகுலும் கொடுத்ததுதான். அவன் தேசியவாதி. கொடுத்த நிலத்தை திருப்பி மீட்கணும்னு சொல்ற என் தலைவன் சீமான் பிரிவினைவாதி. இது என்ன அறம், என்ன தர்மம்? எத்தனை வருஷமா ஏமாத்துவீங்க? கல்வி உரிமை யார் காலத்தில் பறிபோனுச்சு? மாநில பட்டியலில் இருந்த கல்வி உரிமை சாட்சாத் கருணாநிதியினுடைய ஆட்சி அதிகாரத்தில் தான் மத்திய பட்டியலுக்கு போனுச்சு. அப்போதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு மௌன சாட்சியாக இருந்த திராவிட திருவாளர்கள் மீண்டும் வருவார்கள். நாங்கள் வந்தால் மணலை கயிறாக திரிப்போம், வானவில்லை வளைத்து உங்களுக்கு கொடுப்போம் என்று மந்திர வார்த்தைகளை கூறுவார்கள். நம்பாதீர்கள். இனி ஒரு தலைமுறை எழாது. 15 ஆண்டு கால தியாக வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள். நாங்கள் கற்பனை பண்ணிப்பார், கற்பனையிலும் இது போன்ற ஒரு தலைவன் வாய்க்கவே மாட்டான் தமிழ்நாட்டுக்கு. என் தலைவன் சீமானை போல இனி ஒருவன் பிறந்தால்தான். தொடர் தோல்வி. அத்தனை தோல்விகளையும் கண்ட பிறகும் 2026 தேர்தலிலே 117 இடங்களில் பெண்கள், 117 இடங்களில் ஆண்கள், அதில் 130 இடத்தில் இளைஞர்களுக்கு மட்டும் வாய்ப்பு. என் தலைவன் ஒரு யுக புரட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான் இந்த களத்தில். அவனுக்கு இருக்கிற ஆஃபர் இந்த இந்திய பெருநிலத்தில் எந்த கட்சிக்கும் இல்லை. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உலகத்தின் தலை சிறந்த கருப்பு முதலாளி ஒரு கட்சியில இப்ப போயிருக்கான். என் சொந்தக்காரன், என் ஜாதிக்காரன். எங்க மேடையில் அதெல்லாம் பேசக்கூடாது, சொந்தக்காரங்கிறதுனால சொல்றேன். ஆதவு, அந்த பையன் பேர் மார்ட்டினு, ஆதவ அர்ஜுனா ரெட்டி என் தலைவனை கூப்பிடுறான். யாரடா கூப்பிடுற? சாதாரணமான தலைவனாடா என் தலைவன், சாதாரணமான ஆளாடா சீமான். நீங்க காட்டுகிற பசப்பு வார்த்தைகளுக்கு, நீங்கள் சொல்கிற ஆசை வாசங்களுக்கு அடிபணுகிறவனா சீமான்? 1000 ஆண்டு கால அடிமை தமிழ் சமூகத்தினுடைய விளைச்சல்டா என் தலைவன் சீமான். யாரை யார் விலை பேசுவது? நாங்கள் தனித்து நின்றே வெல்வோம், இல்லையே இந்த மண்ணிலேயே நின்று சாவோம் என்று கூறிக்கொண்டு எதிர்வரும் தேர்தலிலே எங்கள் அண்ணன் திருமுருகன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் விவசாயி சின்னத்தில் வாக்களித்து எங்களுடைய இந்த மதிப்புமிக்க குரலை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்குமாறு உங்களை எல்லாம் தரம்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் இந்த இடத்தில் சிந்தாமணி மாரியம்மன் வீற்றிருக்கிற கொழுவிற்றிருக்கிற இந்த மண்ணில் திருமுருகனுடைய வெற்றி விழாவில், நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி விழாவில் குளமங்கலத்தின் சொந்தங்களை நாங்கள் சந்திப்போம். 234 விடுதலை புலிகளே, இந்த மண்ணில் வாழ்கிற விடுதலை புலிகளே, வீரியமாக களமாடுங்கள். குளமங்கலம் நமக்கானதாக மாற வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.